நம்ம மதுரை மாவட்டத்துல ஜல்லிக்கட்டுக்கே பேர் போன இடமான அலங்காநல்லூர் கிட்ட தான் இருக்கும். ஐயா, இங்க ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் எங்க இருக்கு? ஜல்லிக்கட்டு நடக்கும்போது பார்த்துருப்பீங்க, பட் ஜல்லிக்கட்டு நடக்காதப்ப அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்க. கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அந்த காலத்திலேயே பாறை ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. மாடு பிடிக்கிறது ஒரு கலையாவே இருந்திருக்கு. சீறி வரும் காளையினை கண்டு மிரண்டு ஓடும் வீரன். முன்னால சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு. மாடு பிடிக்கிற என்ட்ரன்ஸ் பிளேஸ பார்க்கலாமா? இருந்து அப்படியே சீறி பாயும் காலை அத மண்ணு கட்டுறதுக்கு அது பயில மொத்தமா இருப்பானு. நம்ம தமிழ்நாட்டிலேயே எப்பயுமே ஜே 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 ஜேன்னு கள்ள கட்டி இருக்க ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆலவர்த்த மாவட்டத்தில் மதுரை டிஸ்ட்ரிக்டை கிட்டத்தட்ட ஒரு மாசமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 நாள், அதாவது இன்னைக்கு டே 5 நினைக்கிறேன். 3 நாளில் முடிச்சிருக்க வேண்டிய ட்ரிப்பை டே 6 வரை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். 5 or 6 நினைக்க தெரில. மோஸ்ட்லி பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன், பட் எல்லாமே டீட்டெயிலாக கவர் பண்ணல. ஆத்திர அவசரத்துக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். யானைமலை போய் பார்க்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் முன்னாடி வைகை டேம் கிட்ட சிவன் பிட்டுக்காக மண் சுமந்தான்னு கேள்விப்பட்டீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக சிவனுக்கு ஒரு கோவில் வச்சுருக்காங்க. அந்த கோவிலில் தான் சிவனுக்காக பிட்டுக்காக பெரம்படிப்பட்ட இடம், அதை தான் அந்த கோவிலில் வச்சு கொடுக்குறோம். அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் அழகர் கோவிலில் ஒரு ஈட்டி ஒன்று இருக்கும், ஒரு மகாராஜாவோட ஈட்டி. அந்த ஈட்டியோ 8 பேர் தான் தூக்க முடியுமா அந்த பிளேஸ். இது 3 தான் இன்றைக்கி நான் பார்க்கலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு வரும்போது சமணர் மலையில் சைடில் ஒரு பிளேஸ் பார்க்கவே இல்லை. ஸோ அதையும் போய் பார்க்கணும். இவ்வளோ தான், இந்த 4 பிளேஸ் தான் பார்க்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்தது வேறு விஷயம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது காலேஜ் ஐடி கார்டு. பார்த்தாலே தெரியும், காலேஜ் ஐடி கார்டை போட்டு நான் காலேஜுக்கு தான் ஃபஸ்ட்டு போனேன். திண்டுக்கல்ல தான் காலேஜ் இருக்குது. அதாவது இந்த விதமான ஒரு கேட்டகிரி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது என்ன கான்செப்ட்னா, எனக்கு வீடு மதுரையில், வேலை பார்க்குற இடம் கோயம்புத்தூர். இதுக்கு நடுவில் திண்டுக்கல்ல தான் காலேஜ். சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் லைனாக வருது பார்த்தீங்களா? மதுரையில் வீடு, திண்டுக்கல்ல காலேஜ், கோயம்புத்தூரில் ஒர்க்கு, அப்படியே லைனாக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னானுங்க. இன்னும் போயிட்டு வாப்பா தம்பி, இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டானுங்க. வகுத்தஸ்லாம் போச்சு எனக்கு. சார், அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொன்னாங்க, பிளாக்மெயில் பண்ணானுங்க. காலேஜ் ஃபீஸ் ஃபுல்லாமே கட்டினா தான் லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னு அதை வேறு வச்சு பிளாக்மெயில் பண்ணுறானுங்க. என்னத்த சொல்கிறது? அப்பா, வேறு லெவல் நேச்சர் மட்டும் இல்லை, செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு நேச்சர் நம்ம மதுரை மாவட்டத்துக்கு சொன்னால் நம்புவீங்களா? எக்ஸாக்டாக இப்போ நான் இருக்க பிளேஸ் நம்ம ஆலவர்த்த தமிழ்நாடு இல்லை. இப்போ நான் எக்ஸாக்டாக இருக்க பிளேஸு நம்ம மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கே பேர் போன இடமான நம்ம அலங்காநல்லூர் கிட்ட தான் இருக்கும். ஸோ அலங்காநல்லூர்னாலே அனல் பறக்கிற ஒரே விஷயம் ஜல்லிக்கட்டு தான். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ் இல்லை, இந்த மாதிரி நேச்சரும் ஃபேமஸுங்க. வேற மாதிரி இருக்கு. இப்போ விவசாயத்துக்கும் ஃபேமஸ் போல. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்லை, விவசாயத்துக்கு ஃபேமஸ் போல. பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. மலை, அதுக்கு கீழே வயலுக்கு நடுவில் வீடு, கொக்கு ஒருத்தர் நிற்கிறான். பார்க்கவே வேற மாதிரி இருக்கு. இது மலையடி வாரத்தில் வீடு, சுற்றி வயக்காடு. செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. அடேங்க அப்பா, மதுரைக்கு அவுட்டரில் இந்த மாதிரி பிளேசஸ் இருக்கா? எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு, நம்பவே முடியல. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, பசிக்குது, செம்மையாக பசிக்குது. மதுரையோட சுத்திப்பட்டி கிராமம் ஃபுல்லாக விவசாயம் அதிகம் நடக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ நான் மதுரை டிஸ்ட்ரிக்டை ரவுண்ட் அடித்து பார்த்த வரைக்கும் விவசாயம் அதிகமாக நடக்குதுங்க. ஆனால் உள்ள ஃபுல்லாக சிட்டி, அதுக்கு அவுட்டர் விவசாயம் நிறைய நடக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, எவ்வளோ விவசாயம் நடந்தாலும் விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறது, அவங்க இன்னும் ஏழையாக தான் இருக்காங்களே, அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இருக்கிறதுலையே விவசாயம் தான் இருக்கிறதுலையே லோ ப்ராஃபிட். தம்புடு எங்கே போகணும், எங்கே போகணும்? இந்த ரூட ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிறேன்.
அழகூர் இல்லையா, அலங்காநல்லூர் வழியாக போகிறேன். ஓகே. இது எந்த ஊரியா தம்பி? இது எந்த ஊரியா? இது எந்த ஊர்? கொண்டையம்பட்டியா? இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் யாராவது கொண்டையம்பட்டியிலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம கான்வர்ஸ் கால் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ஊர் தாண்டி தான் போயிட்டுருக்கேன். கொண்டையம்பட்டி இன்னைக்கு சந்தை நினைக்கிறேன். எஸ், சந்தையே தான். விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணிட்டு காய்கறிகள்லாம் வச்சு சந்தை போட்டுட்ருக்காங்க. ஓகே. இங்கேருந்து ஜல்லிக்கட்டு நடக்கிற எவ்வளோ தூரம்? இங்கேருந்து ஜல்லிக்கட்டு பார்க்கட்டும். 1 கிலோமீட்டர் தானா? சரி, ஓகே. தம்பி இருந்ததுனால நான் பார்க்காம சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். ஆனால் பரவாயில்ல, தம்பி இங்கேயே இறங்க போகிறாப்புல. ஸோ நம்ம ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்த பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக அலங்காநல்லூர் பக்கத்தில் ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர்லாம் ஜல்லிக்கட்டுக்கு தான் நடக்கும். அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்த பார்த்துருக்கீங்களா? ஜல்லிக்கட்டு நடக்கும்போது பார்த்துருப்பீங்க, பட் ஜல்லிக்கட்டு நடக்காதப்போ அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதோ வரேன். ஸோ ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன இடத்த பார்க்க போகிறோம். தென்னந்தோப்பு, அதுக்கு அங்கிட்டு விவசாயம், இதுக்கு நடுவில் ரயில்வே பாலம், வேற மாதிரி ஸோ பியூட்டிஃபுல்லாக இருங்க. மதுரைக்கு அவுட்டரில் இந்த மாதிரி ஒரு சிட்டியை பார்க்குறதுக்கே, சிட்டியில் இந்த மாதிரி ஒரு வில்லேஜை பார்க்குறதுக்கே பார்க்க செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதாவது ஜல்லிக்கட்டு நடக்கிறத பார்த்துருப்பீங்க, அது எந்த மாதிரி இடத்துல நடக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி மலை அடிவாரத்தில் நடக்குது போல். மலை அடிவாரத்தில் ஜல்லிக்கட்டு அருமைடா. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது, லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்க்கும்போது இந்த இடத்த சுற்றி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்த தான் காமிச்சிருப்பாங்க. ஜல்லிக்கட்டுக்கு அவுட்டரில் இந்த மாதிரி தான் பிளேசஸ் இருக்கும். வேற மாதிரி இருக்குது பாருங்க. எந்த இடம் நான் தேடிட்டு இருக்கேன், எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலையே. யார்கிட்டயாவது கேட்கலாமா? ஐயா, இங்கே ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் எங்கே இருக்கு? ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்களா? ஓகே. இந்த இருக்கு பாருங்க, மாடுபிடி. நாங்கள் உள்ளே சுற்றி பார்க்கணும். வண்டி எங்கேயும் நிப்பாட்டுறதுமா? க்ளோஸிங்களா? எத்தனை மணி வரைக்குமா போனேன்? 5 மணிக்கு தானா? வந்தால் எங்கம்மா வண்டி போடுறது? அங்கேங்களா? ஓகே. 5 மணி வரைக்குங்களா? சரி. காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணாகுமா? 9 மணிக்கா? சரி. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. என்னோட நேரம், அதாவது என்னோட டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் என் வாழ்க்கையில், இதுதான் நடக்குது. வாகனங்கள் நிறுத்தும் இடம். ஸோ இங்கே தான் நம்ம வண்டியை வந்தால் இங்கே தான் பார்க்கிங் போடணும். வாகனங்கள் நிறுத்தும் இடம். எங்கே போகணுன்னு நினச்சாலும் சரி, என்ன பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஒரே தடங்களாக வருது. என் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம், அதாவது துரதிர்ஷ்டம் என் வாழ்க்கையில் இருக்கா, இல்லை என் வாழ்க்கையே துரதிர்ஷ்டமாக இருக்கா எனக்கு தெரியல. ஆஃப்டர் ஒன் மந்த் 1 மாதத்திற்கு பிறகு, போன மாதம் வந்தேன். டைம் ஆச்சு, 5 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்றைக்கி டைம் 2:45 மட்டும். பார்க்கிங் இந்த பக்கம் இருந்தது. போன டைம் அந்த போய் நான் நோட் பண்ணி வச்சிட்டேன், பார்க்கிங் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா போன டைம் பார்க்கிங் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாமல் நான் பாட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, பார்க்கிங் அங்கே இருக்கா? என்னடா இது, வந்த இடத்துல 8 போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் பார்க்கிங், இங்கே தான் பார்க்கிங். ஐயோயோ, என் செல்ல குட்டியை வாகனம் நிறுத்தும் இடம் இந்த இடத்துலையா? டேய் இட்டாச்சி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா. இந்த வெயிலில் நீ எப்படி நிற்க போகிறேன்னு தெரில, பட்டு கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க எனக்காக. போட்டு கொளுத்துதே, இவன் வேறு பிளாஸ்டிக்கு. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரியா? நான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுறேன். வேற மாதிரி இருக்குங்க. ஏறு தழுவுதல், அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுக்கு இப்படி ஒரு இடமா? வேற மாதிரி இருக்கு.
பரவாயில்ல, ஜல்லிக்கட்டுக்கு இப்படி ஒரு இடமா பார்க்க வேற மாதிரி இருக்குங்க. அடேங்கப்பா, இந்த பக்கத்தில் சுற்றிட்டு வரலாம். ஆயுதம் ஏந்தாமல் கால்நடைகளை பிடிக்கும் காட்சி. கரிக்கையூர் நீலகிரி. நீலகிரியா? நீலகிரினா நம்ம இதான் ஆச்சு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது வந்து வெறும் பாறை கிடையாது, ஒரு ஓவியம். ஸோ அந்த காலத்திலேயே பாறை ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. மாடு பிடிக்கிறது ஒரு கலையாகவே இருந்திருக்கு. பாறை ஓவியங்கள். பாறை ஓவியங்களில் கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவு. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனித சமுதாயம் உயிர் வாழ்தல், வேட்டையாடுதல், சேகரித்தல், வேளாண்மை ஆகிய அடிப்படை வடிவங்களில் முதன்மையாக கவனம் செலுத்தினார்கள். கால்நடைகளை தன் வசப்படுத்தியது மனித குல வரலாற்றிலே ஒரு முக்கிய நிகழ்வாகும். வரலாற்றிற்கு முந்தைய கால குகை ஓவியங்கள் உலகின் பல பகுதிகளில் வரையறுக்கப்பட்டன. சொல்லப்போனால் அந்த காலத்திலே குகை ஓவியங்கள் இருந்திருக்கு. மாடு பிடிக்குதல், மாடை வந்து வளர்க்குதல், இதெல்லாம். நீலகிரினாலே நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். ஸோ நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீலகிரியை பார்த்துக்கலாம். நீலகிரி தனி டிஸ்ட்ரிக் தான் நினைக்கிறேன். நீலகிரி டிஸ்ட்ரிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த பிளேஸை பார்க்குறோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நீலகிரி டிஸ்ட்ரிக் எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் தெரியல, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த பிளேஸை பார்க்குறோம். வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ தமிழோட வரலாறு எல்லாமே கரிக்கையூர் நீலகிரி. நீலகிரியில் தான் இருந்திருக்கு. நீலகிரியில் கரிக்கையூர். எல்லாம் நம்ம தமிழோட வரலாறு. மாடு பிடிக்கிறதுலாம் ஒரு கலை. எனக்கெல்லாம் மாடை பார்த்தாலே அள்ளு விடும். அது ரெண்டாவது விஷயம். நிற்கிறான் பாருங்க, காங்கேயன் வேற லெவல் டேரா நிற்கிறான். பார்க்கவே நெஜ மாடு மாதிரி இருக்கு. தமிழ் கல்வெட்டே இருக்குடா. மாடு பிடிக்கிறது வந்து நம்ம பாரம்பரியம் அப்படின்னு அந்த பாரம்பரியத்தை தான் அழிக்க பார்த்துருக்காங்க. வேற மாதிரி இருக்கு மாடு பொம்மை. இப்போ இதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அரண்டேன், நெஜ மாடு அப்படின்னு. இதெல்லாம் நம்ம பாரம்பரியங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது சீறி வரும் காலையில் மிரண்டு ஓடும் வீரனும். சீறி வரும் காளையினை கண்டு மிரண்டு ஓடும் வீரன். நம்ம ஊர் பள்ளிகள் தான், நம்ம அலங்கால ஒரு பள்ளிகள் தான். கண்ணாசைவில் வீரர்களை மிரட்டிய காளை, கண்ணாசைவில் வீரர்களை மிரட்டிய காளை. இந்த பாருங்க, அலற விட்டுருக்கான். கடந்த ஜல்லிக்கட்டு புகைப்பட ஓவியங்கள், அதாவது போன வருஷம் ஜல்லிக்கட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஜல்லிக்கட்டில் கலந்துருந்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ எங்கே இருக்கான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் இங்கே நிறையா இருக்குது. சுடுமண் பானையில் காளையின் ஓவியம், அதாவது பானையில் கூட காளையோட ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் காளையோட உருவத்திலே நிறைய ஓவியங்கள், சிற்பங்கள், களிமண் சிற்பங்கள். ஸோ இது எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், சுடுமண், களிமண், மாட்டு வண்டி, அப்புறம் இது இன்னும் நிறைய தங்கத்தில் கூட பண்ணி வச்சுருக்காங்க காளையெல்லாம் சிற்பம். பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது. இந்த ரூமுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம தமிழோட பாரம்பரியமான மாட்டு வண்டி பந்தயம் உள்ளூர் ஃபேமஸ் இல்லை, நேஷனல் ஃபேமஸ் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபேமஸ் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கேரளா சேட்டா யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம மரமாடி மாட்டு வண்டி பந்தயத்தை பற்றி கவுன்மாஸில் கவுன் பண்ணுங்க. கேரளா மட்டும் இல்லை, நம்ம கர்நாடகா கம்பாலா மாட்டு பந்தயமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்தில் இருக்க மகாராஷ்டிரா சிக்கல்குட்டா மாட்டு பந்தயமாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவோட நீங்கள அடுதான் ட்விஸ்ட்டு. வெஸ்ட் பெங்கால், வங்காளதேசம் மொய்ச்சாரா மாட்டு வண்டி பந்தயம், அப்புறம் நம்ம பக்கத்து ஸ்டேட்டு ஆந்திரா, அங்கேயும் ஃபேமஸ். இதை எப்படி நம்ம மறக்க முடியும்? நம்ம மதுரை மாட்டு வண்டி பந்தயம் இன்டர்நேஷனல் போகலாமா? ஸோ இந்தோனேஷியாலையும் ஃபேமஸ். இந்தோனேஷியா மட்டும் இல்லை, நம்ம பாகிஸ்தானுக்கு அப்புறம் நம்ம ஸ்ரீலங்காலையும் ஃபேமஸ். எத்தனை ஸ்டேட்டு இன்க்ளூட் ஆகிருக்கு, எத்தனை கண்ட்ரி இன்க்ளூட் ஆகிருக்கு. தமிழோட பாரம்பரியம் மாட்டு வண்டி பந்தயம். கிட்டத்தட்ட நம்ம ஜல்லிக்கட்டை எப்படி தடை பண்ண பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த மாட்டு வண்டி பந்தயம்ன்ற ஒன்று இல்லாமையே போச்சு. ஸோ எத்தனை பேர் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்க பார்த்துருக்கீங்க அப்படின்ற கீழே கன்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த மாட்டு வண்டி பந்தயமாக இருக்கட்டும் சரி, மாடு வளர்ப்பாக இருக்கட்டும் சரி, பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எவன்டா சொன்னா சாலா அப்படின்ற மாதிரி நம்ம வீர மங்கைகளான பெண்கள் ஸோ மாடு வளர்க்குறது என்ன, மாடு பிடிக்கிறது என்ன, ஸோ அதற்கான எல்லா ஃபோட்டோஸும் இங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, சைடில் இன்னொரு பேஜ் கிட்டத்தட்ட நிறைய ஒரு லேபிளே அடிச்சு விட்டிருக்காங்க.
அதாவது இந்த பக்கம் இதை நீங்கள் பார்த்தாலே, அதாவது நிறைய இதில் இருக்க நிறைய உயிரினங்கள் நீங்கள் பார்த்துருக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க உயிரினங்கள். ஸோ இங்கே இருக்க பறவைகளாக இருக்கட்டும் சரி, விலங்குகளாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் அதாவது ஒரு காலத்தில் இருந்திருக்கு. பட் இப்போ இல்லை, பார்க்க முடியறதே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கோங்க நீங்களும். ஒரு இனம் அழியிறது எந்த லெவல் கொடுமையான விஷயமோ, அதே மாதிரி பறவைகள்லையும் சரி, விலங்குகள்லையும் சரி, ஒரு உயிரினங்கள் அதோட இனம் அழியிறது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, அதுக்கு காரணமாக இருக்கும் போதே நம்ம தான், நீங்களும் நானும் தான், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறோம்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனை விட நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் தான் இயற்கை வளங்களையும் சரி, எல்லாத்தையும் உயிரினங்களையும் சரி, அது சார்ந்திருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்கோம். மறுக்க முடியாத உண்மை. சரி விடுங்க, என் ஒருத்தர் சில என்னோட போட்டோம். ஸோ இங்கே இப்போ எக்ஸாக்டாக வந்திருக்கு வந்து நம்ம கலைஞர் மாடுபிடி மண்டபம் தான். சரி, மண்டபம் இல்லை, அரங்கம். சரி ஓகே, இங்கே வந்து யாராவன்? ஸோ இவனை ஒருத்தர் பார்த்து இருக்கான். சரி விடுங்க. ஸோ இதுதான் அந்த அரங்கம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாமே, அதாவது வாடிக்கையாளர்கள், கமெண்டேட்டர்ஸ், ஆடியன்ஸ் எல்லாம் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. இது வந்து விஐபி கோட்டா, அதாவது டாட்டா ஏஐஜி பாக்ஸ் மாதிரி. இது வந்து விஐபி கோட்டா. மாடு பிடிக்கிறதுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக, எந்த மாடு வந்து பாஞ்சு குத்திடாமல் இருக்குது. மாடு பிடிக்கிற என்ட்ரன்ஸை பிளேஸை பார்க்கலாமா? ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதான் என்ட்ரன்ஸ் ஆஃப் கேட். என்னடா அது மண்ணு மாணி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இது எல்லாமே தேங்காய் நார்கள். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே. வேறு மாதிரி இருக்குது, வேறு லெவல் வைப்ரேஷன், கூஸ் பம்ப்ஸே ஆகுது. இங்கேருந்து சீறி வரும் காளையை பிடிக்கிறக்கு எத்தனை பேர் இதுக்கிட்ட அப்படியே போட்டு நிற்பாங்க. பட் இப்போ ஐக்காக்கா கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பிளேஸை பார்க்குறதுக்கு உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. இது உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம், அதாவது க்யூவில் மொத்த மாடும் என்ட்ரன்ஸை தான் எல்லோரும் வெளியே நின்று பார்த்துருப்பீங்க. உள்ளே பார்த்தா இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா மாடும் லைனில் வரிசையாக நின்று இருப்பாங்க. உள்ளே இருக்கிற லைன் இதுதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைனில் தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் இங்கேருந்து அப்படியே சீறி பாயும் காலை, அதை மல்லு கட்டுறதுக்கு, அது கூட மல்லு கட்டுறதுக்கு நம்ம பயிலுக மொத்தமாக இருப்பானுங்க. ஸோ வேறு லெவலில் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே ஓடுது, லைட்டாக அள்ளும் விடுது. ஏன்னா அந்த இடத்துல நிற்கிறதுக்கே மாடு இல்லைனாலும் ஒரு திகிலாக தான்ப்பா இருக்குது. சரி ஓகே, இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே நிற்கிறதுக்கே எனக்கு அள்ளு விடுது. இங்கே இருந்து எப்படா பாஞ்சு வர மாடை பிடிக்கிறீங்க? பயங்கரமாக இருக்குது. ஓப்பனிங் டைம் வந்து 5 மணி வரைக்கும் தான் இருக்கும், 9 மணி டு 5 மணி. ஸோ அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நம்ம மதுரை மாவட்டத்துக்குள்ள அலங்காநல்லூர் கவுட்டர் தான் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். நம்ம பசங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா தான் நல்லாயிருக்கும். அந்த ஐஸ்கிரீமை போகிற வழியே கீழே போட்டேன். வாய் கெட்டினது கை கெட்டலை, கை கெட்டினது வாய் கெட்டலை. அது அடுத்த சீனில் பார்ப்பீங்க, அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. அது ஒரு தனியாக எபிசோடாகவே போட்டிருக்கேன். வெயில் வேறு சரியான போடுதுங்க. ஸோ தயவு செய்து ஒரு 3:30 மேலே வாங்க. காலையில் 9 மணிக்குள்ளே வந்துடுங்க. அப்படி இல்லாட்டி 3:30 கிட்ட வாங்க. போட்டு தாக்குது. என்னால் வெறுங்காலில் வேறு வச்சுருக்கேன், நடந்து வர முடியல. ஐயோ இட்டாச்சி, சாரிடா, அந்த வெயிலில் உடனே நிற்க விட்டேன்டா. அந்த வெயிலில் உடனே நிற்க விட்டேன், மன்னிச்சுக்கடா. உனக்காக தான் வேகமாக பார்த்து முடிச்சுட்டு வந்தேன். என் ஜல்லக்குட்டி பாவம் வெயிலில் நிற்கிறான், அதுவே எனக்கு சங்கடமாக போச்சு. என்னால் நிற்க முடியலங்க, தர செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. மணி 3 ஆச்சு. திருப்பரங்குன்றப்போ டைம் இருக்குமான்னு தெரியல. முதல் ஒரு வியூ பாயிண்டாக பார்க்கணும். வியூ பாயிண்டாக பார்த்து, ஸோ நீங்கள் இந்த ஏறுதல் இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் வந்து பாய்ஸஸ்க்கும் கேர்ள்ஸஸ்க்கும் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எபிசோடு இதோட முடிவடையுதுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை, எபிசோடு 8 நினைக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு எபிசோடு 30 சம்திங் கிட்ட வரும் நம்ம மதுரை டிஸ்ட்ரிக் கவர் பண்ணது வரைக்கும். ஏன்னா ஒன்று விடலை, ஹிடன் பிளேசஸ், ஹாரல் பிளேசஸ், நேச்சுரல் பிளேசஸ், டெம்பிள்ஸ், ஆர்கிடெக்சர்ஸு எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எதுவாக இருந்தாலும் சரி, ஹிடன் பிளேஸ், ஹாரல் பிளேஸ், நேச்சுரல் பிளேசஸ், டெம்பிள்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வருவேன். பட் எனக்கும் தெரியாது. அன்று சந்திப்போம். Tata bye bye, see you next episode, next video பார்க்கலாம். See you soon. Thanks for watching, dear brothers and sisters.